ஃபினான்ஷியல் எபிசோட் நம்பர் 6. வித்தா அதிகமா காசு கிடைக்குமா, நான் விற்காம அடகு வச்சு அதிகமா காசு கிடைக்கும். அண்ட் இந்த எபிசோட்ல பீப்புள் வந்து நினைக்கிறது என்னன்னா, டெப்ட் அப்படின்னா ஃபுல்லா வந்து தப்பான விஷயம் நினைக்கிறாங்க. அண்ட் விற்கிறது அப்படின்னா ஒரு சில நல்ல விஷயம் நினைக்கிறாங்க. அண்ட் இந்த ரெண்டுத்துல இருக்க விஷயத்துக்கு என்ன மாதிரி ஆஸ்பெக்ட்ல நம்ம இருக்கணும், அண்ட் எப்படி ஒரு பணக்காரங்க எப்படி வந்து ஆஸ்பெக்ட்ல பார்க்கறாங்க அப்படின்றத கம்ப்ளீட்டாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த எபிசோட் நம்பர் 6. அண்ட் ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எலான் மஸ்க் எடுத்தீங்க அப்படின்னா அவர் கஷ்டப்பட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு. அண்ட் உலகிலே வந்து அந்த அளவுக்கு வந்து யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதாவது பேபால் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து லான்ச் பண்ணுறாரு. அவர் தான் ஃபஸ்ட்டு உலகத்தில் வந்து அந்த மாதிரி ஒரு யூபிஐ ஆகட்டும் இந்த மாதிரி விஷயத்த பண்ணுறாரு. அண்ட் எப்படி பண்ணுறாரு அப்படின்னா 1997 பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. ஒரு மிகப்பெரிய ஒரு டாப் லெவலில் பூம் ஆகிற கம்பெனி. நம்மளுக்கு எல்லாருமே தெரியும், ஒரு 1995 ஒரு 96 வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுறது வந்து எக்ஸ்ட்ராடினரியா விஷயம். இது டெஃபினட்டாக வந்து இன்டர்நெட் வந்து பூம் ஆயிடுச்சு அப்படின்னா மிகப்பெரிய ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ண முடியும். உலகளாவிய ஒரு விஷயத்த வந்து பண்ண முடியும். இந்தியாவில் வந்து 2020 அப்புறமா தான் அந்த விஷயத்தையே வந்துச்சு. ஆனால் இந்த விஷயத்த வந்து அவரால் எப்படி சொல்றது, எல்லாமே பண்றது ஆப்போசிட்டா ஒரு விஷயம் பண்ணாரு. அண்ட் நல்ல பூம் ஆகிற விஷயம், நல்ல ஸ்கோப்பா இருக்கு, அது வந்து வித்துட்டாரு. பட் எதனால வித்தாரு? அட் தி சேம் டைம் வந்து இன்னொரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து வச்சிருந்தாரு. டெஸ்லா அப்படின்ற ஒரு கார் கம்பெனி தொடர்ந்துலேருந்து ரன் பண்ணிட்டே இருக்காரு. ஆனா அதை விற்கல. ஏன் அப்படி விற்கல? ரெண்டுத்துக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு. கேஷ் கவ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விஷயத்த. கேஷ் கவ் அப்படின்னா என்னன்னா, உங்களுக்கு படம் தரக்கூடிய விஷயங்கள்ல வந்து அதிகமான இன்கம், அதிகமான ஃபியூச்சர், அதை ரெண்டுத்தையும் வச்சு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றத பார்த்தா மட்டும்தான் அந்த பிஸ்னஸை விற்கலாமா வேணாமா அப்படின்றத பார்க்கணும். மேலோட்டமாக பார்க்கும்போது அந்த ரெண்டுமே ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ப்ராஃபிட்டாக விஷயங்களாக இருக்கும். ரெண்டுமே ஆஸ்பெக்டாக பார்த்தீங்க, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்றத சொல்லுவாங்க. சரி, ஓகே, இந்த கான்செப்டை அப்படியே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு இன்னொரு கான்செப்டுக்குள்ள வரேன். இன்னும் பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சிவசங்கரன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் ஏர்செல்லோட ஃபவுண்டர். அவர் ஒரு விஷயம் இன்டர்வியூல சொன்னார், எல்லாரும் ஒவ்வொரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸை ஃபாலோ பண்ணலாம், எல்லாரும் ஒரு விஷயம் பண்ணுவாங்க. ஆனால் அவர் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, எல்லாரும் பிஸ்னஸை வாங்கி ஒரு பெரிய லெவலில் கொண்டு போவாங்க, இல்லை அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து பெரிய லெவலில் கொண்டு போன பார்ப்பாங்க. பட் அவரோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, ஒரு பிஸ்னஸை ஸ்க்ராட்ச்ல உருவாக்கிட்டு அதை மற்றவங்களுக்கு வைக்கிறது. அதுதான் ஒரு பிஸ்னஸ். அவர் சின்னதாக சொல்லுவார், சில பேர் மரத்தை வைக்கிறாங்க, கன்னிகளை வைக்கிறாங்க, அதை செடியை வைக்கிறேன், அதுதான் பிஸ்னஸ். ஒரு பிஸ்னஸ் என்ன மாதிரி இதுலேருந்து என்ன ப்ராஃபிட்டபிலிட்டி கற்றுக்கலாம், என்ன லாங்குவேஜ் ஆஃப் லேர்னிங் கற்றுக்கலாம் அப்படின்னா, ஒரு பிஸ்னஸை ஸ்கேலபிள் பண்ணுறாங்க. 1 லட்சம் ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்காங்க. அது ஃபியூச்சரில் 10 கோடி ரூபா வரைக்கும் போகும். அதை வந்து ஒரு 30 லட்சம் 40 லட்ச ரூபாய் இன்கம் ஜென்ரேட் விற்கிறாங்க. அது 30 லட்சம், ஒரு 1 லட்ச ரூபா அன்னைக்கு கிடைச்ச விஷயத்த 30 லட்ச ரூபா கிடைக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு பிஸ்னஸும் பண்ணி ஒரு நல்ல ஒரு ஜென்ரேட் பண்ண முடியும் ப்ராஃபிட்டை. இது பேர் தான், இந்த மாதிரி மாடல் பேர் தான் இந்த மாதிரி பிஸ்னஸும் பண்ண முடியும் அப்படின்றத சொல்றாங்க. இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ல அவர் ஏர்செல்லோட ஃபவுண்டர் வந்து பண்ண ஆரம்பிச்சாரு. அண்ட் இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ல தான் எலான் மஸ்க் பேபாலை வித்தாரு. அதுலேருந்து கிடைக்கிற ரெவன்யூவை இன்னும் பெட்டராக கொண்டு போகணும். அண்ட் இன்னும் பெட்டராக கொண்டு போனோம் அப்படின்னா இன்னும் பெட்டராக நிறைய இன்கம் ஜென்ரேட் பண்ணால் நிறைய பெரிய பிஸ்னஸை கொண்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தார். ரெண்டாவது விஷயம், ஒரு நகை இருக்குது அப்படின்னா அந்த நகையை வாங்குறத விற்கிறத விட அடமான வச்சுட்டு அதுலேருந்து கிடைக்கிற ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறது தான் ஒரு பெட்டரான ஆஸ்பெக்டில் ஒரு விஷயம்னு சொல்லலாம். அண்ட் இந்த 2 விஷயத்தையும், இந்த 3 விஷயத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு மாடல் இருக்கு. அந்த மாடல் பேர் தான் இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ல எந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணும் அப்படின்ற ஃபினான்ஷியல் நாலேஜ் வந்து கெயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது எபிசோட் நம்பர் 6. அண்ட் இது மட்டும் இல்லை, அட் எண்ட் ஆஃப் த பாயிண்ட் வந்து ஒரு இன்னொரு சைடை பார்த்தீங்க அப்படின்னா இஎம்ஐ ட்ராப் அப்படின்னு சொல்லலாம். இஎம்ஐ வந்து டெப்ரிசியேஷன் ஆகிற விஷயத்துக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க, அப்ரிசியேஷன் ஆகிற விஷயத்துக்கு கொடுக்கவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னா பிற்காலத்துல வந்து அதுக்கான வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது, நான் வச்சுட்டு இருந்தா எப்ப வேணா நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்ற மாதிரி. பட் இதையே வந்து அப்ரிசியேஷன் ஆகிற பொருளுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஆனா அந்த அப்ரிசியேஷன் ஆகிற பொருளை வந்து நீங்க இஎம்ஐ கொடுத்து வாங்குற மாதிரி, நீங்க வாங்க போனா வந்து அடகு வைக்கிறதோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்றதோ, அதனால உங்களுக்கு இஎம்ஐ மாதிரி ஆப்ஷன் அப்ரிசியேஷன்ல கிடைக்கும். அப்படி அப்ரிசியேஷன்ல கிடைச்சிச்சு அப்படின்னா இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். அப்படி இன்கம் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இஎம்ஐ ட்ராப் உள்ள அப்ரிசியேஷன் ட்ராப் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க ஃப்ரேம் பண்ணி வச்சீங்க அப்படின்னா அவங்களுக்கு அது ஒரு கெயினா நீங்க வேற என்ன கிடையாது.
சிம்பிளா இன்னொரு கான்செப்ட் சொல்ல போனா அப்படின்னா, ஒரு வீடை வாங்கிட்டு ரெண்ட்ல ஒரு லோன்ல வாங்கிட்டு இன்னொரு சைட்ல ஒரு பேங்க்லஸோ வேற யாரோ தங்க வச்சுட்டு அதுல கிடைக்கிற ஒரு விஷயத்துல இந்த இஎம்ஐ கட்டினீங்க அப்படின்னா ஒரு ஃபாஸ்டா தான் இருக்கும். அண்ட் அந்த பேர்டனும் வந்து உங்களுக்கு தெரியாது. பட் இதுவே இன்னொரு சைட் ஆஃப் இதை பார்த்தீங்க அப்படின்னா, அரண்மனை மாதிரி வீடை கட்டிட்டு அதுல நீங்க வாழ்ந்தீங்க அப்படின்னா அது டிப்ரிசியேஷன் ஆஃப் அசெட் தான் இருக்குமே தவிர்த்து அப்ரிசியேஷன் ஆஃப் அசெட் இருக்கும். பட் ஆனா கம்பேர் டு இன்கம் சரி இன்னும் பாத்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்குமே தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ல வந்து 3 விஷயத்த நீங்க பார்த்துருப்பீங்க. 3 ஸ்டோரிலையுமே வந்து எல்லாமே அப்ரிஷியேஷன் ஆகிற விஷயத்துக்கு. பட் ஆனா அதுல இருந்து நம்ம அதிகமான ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணோம்னா கரண்ட்ல அப்படின்ற விஷயத்த பார்க்கணும். அண்ட் இன்னொரு சைட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்த வாங்குறத விட எப்படி விற்கணும் அப்படின்ற விஷயத்த பார்க்கணும் சொல்லியிருந்தேன். அண்ட் இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு லோன் எடுத்து அதை வந்து பண்ற ரீபேமெண்ட்ஸ்ல இருக்கிற அதிகமான இதை பத்தி சொல்லியிருப்பேன். அண்ட் சிம்பிள் கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1980லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போயிட்டு டிக்ரீஸ் ஆகல. ஆனால் வித்தீங்க அப்படின்னா டெஃபரெண்டாக வந்து அது இன்னும் கம்ப்ளீட் ஆக போகுது. பட் இது அடகு வச்சிங்க அப்படின்னா அது எனக்கு கிடைக்கிற கெயின் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.